வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சயின்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸோட கண்டினியூஷன். அதுக்கு முன்னாடி சில இன்ட்ரோடக்ஷன்லாம் ஆக்சுவலி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆட்டம்னா என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம், மாடர்ன் அட்டாமிக் தியரி படி ஆட்டம் இஸ் ஏ ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் விச் டேக் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டிகல் தான் ஆட்டம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஆட்டம் இஸ் மேட்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாட் இஸ் கால் த மேட்டர்? மேட்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனிதிங் தட் ஆக்குபேட்ஸ் ஸ்பேஸ் அண்ட் மாஸ். ஓகேவா? எதெல்லாம் வந்து ஒரு இடத்தையும் ஒரு அடைத்துக் கொள்கிறதோ, இதெல்லாம் ஒரு மாஸ் வச்சிருக்கோம், தட் இஸ் கால் த மேட்டர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ரைட். இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த ஆட்டம்னா எப்படி இருக்கும், அந்த ஆட்டத்துக்குள்ள வாட் ஆர் தே பிரசன்ட். ஓகே, அதுதான் பார்க்கணும். இது சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் காண்டி சொல்றேன். ஆட்டத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு 3 பிரசன்ட் ஆயிருக்கு. 3 இருக்கு ஆட்டத்துல. சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கக்கூடிய புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இது ரெண்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கன்சிடரபிள் மாஸ் இருக்கும். புரோட்டானுக்கும் சரி, நியூட்ரானுக்கும் சரி கன்சிடரபிள் மாஸ் இருக்கு. பட் எலக்ட்ரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட் கன்சிடரபிள் மாஸ். இது வந்து கன்சிடரபிள் மாஸ் இல்ல. ஸோ அதனால தான் நம்ம மாஸ் நம்பர்னா என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா, புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ உங்களுக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன், இது ஒரு எலமெண்ட், இது 17, இது வந்து 35 இப்படின்னு வச்சுங்களேன். இப்போ இது வந்து என்ன, சிஎல்ன்றது என்னது? சிஎல் இஸ் நத்திங் பட் எலமெண்ட். ஸோ வாட் இஸ் கால்ட் 17ன்றது எதை இண்டிகேட் பண்ணுது? 17 இஸ் நத்திங் பட் அட்டாமிக் நம்பர். 17ன்றது என்னது? அட்டாமிக் நம்பர். இதை இசட்னு நம்ம சொல்லுவாங்க. அட்டாமிக் நம்பருக்கு வந்து இசட். கீழே இருக்கிறது இசட், அப்ப மேல இருக்கிறது என்னது? மாஸ் நம்பர். தட் இஸ் அது ஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, சில நேரங்களில் கன்ஃபியூஷன் வரும். ஏ தான் வந்து அட்டாமிக் நம்பர் போல, ஏன்னா அட்டாமிக் ஆட்டத்துல ஏ ஸ்டார்ட் ஆகுறதுனால அட்டாமிக் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது நீங்க தெளிவுபடுத்திக்கங்க. இசட் இஸ் அட்டாமிக் நம்பர், அது வந்து கீழே இருக்கும். ஏன்றது வந்து மாஸ் நம்பர், அது ஆல்வேஸ் வந்து மேலதான் இருக்கும். சரி சார், இப்ப அட்டாமிக் நம்பர்னா என்ன சார், மாஸ் நம்பர்னா என்ன, இவ்வளவுதான் விஷயத்துக்கு வரும். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றேன், அதாவது ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் சொல்லக்கூடிய புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். அதுல வந்து புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் கன்சிடரபிள் மாஸ் இருக்கும். அதனால தான் அது ரெண்டோடைய மாஸ் நம்ம, தட் மீன்ஸ் அது ரெண்டையும் ஆட் பண்றதா மாஸ் நம்பர். அப்ப டிஃபைன் மாஸ் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அவ்வளவுதான். சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் தட் இஸ் கால்ட் மாஸ் நம்பர். மறந்துடாத, மேல இருக்கிறது மாஸ் நம்பர். அது ஏன் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? சரி, மாஸ் நம்பர்னா எதெல்லாம் சேர்ந்தது மாஸ் நம்பர் அப்படின்னா, ஒரு ஆட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய புரோட்டான், நியூட்ரானுடைய எண்ணிக்கை தான் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்றோம். சரி சார், அப்ப கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா, சோ கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் நம்பர் ஆஃப் புரோட்டான். அது என்ன சார், நம்பர் ஆஃப் புரோட்டான் தான் அங்க மேல கன்சிடர் பண்ணிட்டோமே, அப்ப ரிமைனிங் உள்ளது எலக்ட்ரான் மட்டும் தானே அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்வேஸ் இந்த நம்பர் ஆஃப் புரோட்டான் தட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, நம்பர் ஆஃப் புரோட்டானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் எண்ணிக்கையில் எப்பொழுது சமமாக இருக்கும். அதனால வந்து கீழே இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் கால்ட் த அட்டாமிக் நம்பர். புரிஞ்சுதான் நான் சொல்றது? ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் நீ தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சின்ன கிளாஸஸ்ல படிச்சிருந்தாலும் கூட அதை ரீகால் பண்றதுக்காண்டி தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரைட்டா? ஸோ ஓகே, இது முடிச்சுட்டு அடுத்து போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎல்ன்றது எலமெண்ட், கீழே இருக்கிறது வந்து அட்டாமிக் நம்பர், மேலே இருக்கிறது வந்து மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் கேன் பி ரெப்ரசன்ட் அஸ் ஜெட்னு சொல்றோம். மாஸ் நம்பர் கேன் பி ரெப்ரசன்ட் அஸ் ஏ அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் கால்ட் த மாஸ் நம்பர்? நம்பர் ஆஃப் புரோட்டான், சம் ஆஃப் த number of protons and neutron, that is called the mass number. What is called the atomic number? Number of electron or number of proton, that is called the atomic number. Okay, புரிஞ்சுதா நான் சொன்னது? ரைட். இப்ப இதுல முக்கியமான ஒரு 3 டாபிக் பார்க்கணும். ஐசோடோப். ஓகேவா? ப்ரீவியஸ்ல மாடர்ன் அட்டாமிக் தியரியில ஆக்சுவலி இதை பார்த்திருப்போம். பட் இதை கிளியரா தனியா 2 மார்க் क्वेश्चनல படிச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா? சோ ஐசோடோப்ஸ்னா என்ன? வாட் இஸ் கால்ட் த ஐசோடோப்? வாட் இஸ் கால்ட் த ஐசோபார்? ஓகேவா? ஐசோபார்ஸ். ஓகேவா? ஐசோடோப்ஸ் அண்ட் ஐசோபார்ஸ் அண்ட் ஐசோடோன்ஸ். டோன்ஸ். ஓகேவா? இந்த 3 2 மார்க்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்டான क्वेश्चंस. இது வந்து ஓல்ட் சிலபஸ்ல பப்ளிக்ல ரிப்பீட்டடா அந்த क्वेश्चंसலாம் போட்டுருக்காங்க. வாட் இஸ் கால்ட் த ஐசோடோப் அப்படின்னு பார்க்க போறோம். சோ ஐசோடோப்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணிக்கங்க. ஆட்டம்ஸ் ஆஃப் த சேம் எலிமெண்ட். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் Cl. ஓகே, குளோரின். ஓகே, இப்படி அட்டாமிக் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? 17. ஓகே, மேல வந்து 35 and 37. இது வந்து அந்த இதுல படிச்சிருப்போம், நம்ம மாடர்ன் அட்டாமிக் தியரியில படிச்சிருப்போம். சோ இது இந்த எக்ஸாம்பிள் படிச்சிருப்பீங்க. இதை கிளியரா அப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, டெஃபினேஷன் பண்றது அப்படின்னா, சேம் ஆட்டம்ஸ் ஆஃப், லிசன் பண்ணிக்கங்க, இதுதான் ஸ்டேட்மெண்ட். 2 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. வாட் இஸ் கால்ட் ஐசோடோப்ஸ் கேட்டாங்கன்னா, கிவன் எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் எழுதிட்டு இதை பார்த்து கூட எழுதலாம்.
ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் மாஸ் நம்பர். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலமெண்ட் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இன் mass number, that is called the isotope. Okay, right. What is called the isobar is just அப்படியே ஆப்போசிட்ல எழுதணும். ஆப்போசிட்ல எப்படி எழுதுவீங்க? ஆர்கான் கால்சியம் எழுதிக்கலாமா? ஆர்கான் கால்சியம். இப்போ என்ன எழுதிக்கலாம்? 1820 இங்க வந்து பாத்தீங்கன்னா 40 ஓகே, 1820 40 ஓகே. இதுல பாருங்க எப்படி இருக்கு? ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் எலிமெண்ட். இது ஆர்கான்ற ஒரு எலிமெண்ட், இது கால்சியம்ன்ற ஒரு எலிமெண்ட். அப்ப டிஃபரெண்டா இருக்கு. அப்ப ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் எலிமெண்ட். அதே மாதிரி கீழ கூடிய அட்டாமிக் நம்பர் செக் பண்ணி பாருங்க, டிஃபரெண்டா இருக்கா? 1820. அப்ப டிஃபரண்ட் எலிமெண்ட், டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர், பட் மேல இருக்கிற மாஸ் நம்பர் வந்து சேமா இருக்கு. அப்ப சேம் மாஸ் நம்பர். அவ்வளவுதான். ஜஸ்ட் இந்த ஐசோடோப்புக்கு அப்படியே ஜஸ்ட் எக்ஸாக்ட்டா ஆப்போசிட் தான் வந்து ஐசோபார். ஓகேவா? இது ரெண்டு ரிகால் பண்ணிடலாமா? ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர், பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். That is called the isotope. What is called the isobar? Atoms of different element, different atomic number, but same mass number. That is called the isobar. What is called the isotone? What is called the isotone? Okay. So isotone na enna அப்படினு பாக்கும்போது ஓகே. சோ இப்போ பாருங்க, ஐசோடோன் தான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது வந்து அட்டாமிக் நம்பர், திஸ் இஸ் அட்டாமிக் நம்பர். இதுல இது வந்து மாஸ் நம்பர், திஸ் ஆல்சோ வந்து மாஸ் நம்பர். இப்போ என்ன பண்றோம்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். மாஸ் நம்பர்ல இருந்து அட்டாமிக் நம்பர் லெஸ் பண்ணுங்க. அப்போ 14 minus 7 that is equal to 7. Here also இங்க லெஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 15 minus 8 that is equal to என்ன வரும்? 7 14 15. அப்போ வந்து என்ன வரும்? 8 போச்சுன்னா ஒரு 7. ஓகேவா? சோ புரியுதா நான் சொல்றது? அப்ப இங்க பாருங்க, இப்போ இந்த லெஸ் பண்ணி வர்ற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கு இல்லையா? தட் இஸ் கால்ட் ஐசோடோன். ஐசோடோன்னா என்ன அப்படின்னா, ஐசோடோன்னா சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான். சார் இங்க பாருங்க, இதுல ஆக்சுவலி மாஸ் நம்பர்ல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும்? புரோட்டானும் நியூட்ரானும். ஹியர் ஆல்சோ தி மாஸ் நம்பர்ல புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இப்போ கீழ இருக்கிறது என்னது? எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் நான் சொல்லிருக்கேன். அப்ப நீங்க புரோட்டானே இதை வச்சுக்கோங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்ல வெறும் புரோட்டான் மட்டும் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் இங்க என்ன இருக்கும்? நியூட்ரான் தான் இருக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய நியூட்ரான் 7. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய புரோட்டான் பிளஸ் நியூட்ரான்ல இங்க உள்ள அந்த புரோட்டான் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? நியூட்ரான் மட்டும் தான் இருக்கும். அப்ப இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லமே நியூட்ரான் மட்டும் தான் சேமா இருக்கு. நியூட்ரான் இஸ் சேம் both example la. So that is called the isotone. Okay, same number of neutrons, that is called the isotone. Okay, இன்னொரு உங்களுக்கு ஒருபடி தெளிவா இதபடி சொல்லணும் அப்படினா atoms of different element, different atomic number, different mass number, but same number of neutrons. Okay, same number of neutrons, that is called the isotones. Okay, புரியுதா? வெல் கிளியரா இந்த மூணு क्वेश्चंस வச்சுக்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். எங்க போனாலும் ரொம்ப ஃபர்ஸ்ட் நீ 11th 12th போனாலுமே ஐசோடோப் ஐசோபார் ஐசோடோன்ற क्वेश्चंस உனக்கு இருக்கும். ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஓகே ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கிறேன். ஐசோடோப்னா என்னன்னா ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் ஆஃப் சேம் எலிமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர், பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். ஐசோபார்னா என்ன? ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் எலிமெண்ட், டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர், பட் சேம் மாஸ் நம்பர். ஓகே, ஐசோடோன்னா என்ன? ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் எலிமெண்ட், டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர், டிஃபரண்ட் மாஸ் நம்பர், பட் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, சோ ஓகே முடிஞ்சிச்சு. ரைட், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஆட்டம் அதை பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்ரெடி நான் மாஸ் நம்பர்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதாவது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். ஏன் புரோட்டான் நியூட்ரான் எடுத்துக்கிட்டோம்? பிகாஸ் இட் ஹாஸ் ஒன்லி த கன்சிடரபிள் மாஸ். அது ரெண்டுக்கும் கன்சிடரபிள் மாஸ் இருக்கிறதுனால நம்ம மாஸ் நம்பரை கால்குலேட் பண்ணும்போது புரோட்டானையும் நியூட்ரானையும் மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ரைட். ஸோ இப்போ ஆட்டம் அதோடைய யூனிட் என்ன? ஆட்டத்தை வந்து எப்படி கிராம், கிலோகிராம், லைக்கஸ் அந்த மாதிரி எதுல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்டம் இஸ் ஹெவியர் பார்ட்டிகல்ஸ், ஹெவியர் மெட்டீரியல் தான் நம்ம கிராம், கிலோகிராம்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஆட்டம் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். ஸோ அதனால அது வந்து அட்டாமிக் மாஸ் யூனிட், AMU சொல்றாங்க. அட்டாமிக் மாஸ் யூனிட்ன்ற யூனிட்ல தான் வந்து ஆட்டத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஓகே, புரியுதா? ஓகே, ஒன் மார்க் क्वेश्चन கேட்பாங்க. ஆட்டம் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட். ரைட், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். ஓகேவா? ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். What is called the relative atomic mass? ஓகேவா? relative atomic mass இப்படி வச்சுக்கலாம். இல்லைன்னா இது ஸ்மால் ஆர்ல கூட போட்டுக்கலாம். ஓகேவா? relative atomic mass அப்படின்னா என்னன்னா, ஒண்ணுமே இல்லையா, ஆட்டம் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல். ஸோ அப்ப சின்ன பார்ட்டிகலா இருக்கிறதுனால அப்படி எக்ஸாக்டான மாஸ் வந்து நம்ம டைரக்டா வந்து கால்குலேட் பண்ண முடியல. அப்ப இந்த சயின்டிஸ்ட் ஆரம்பத்துல இருந்து சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மாஸ் எப்படி கால்குலேட் பண்ண ஐடியா பண்ணாங்க அப்படின்னா, இப்போ எந்த ஒரு எலமெண்டோடைய எந்த ஒரு ஆட்டத்தோடைய மாஸை கால்குலேட்
கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி வேற ஏதாவது ஆட்டம்ஸ் இருக்கா அப்படின்னு அந்த ஆட்டம்ஸ் எடுத்துட்டு அது ரெண்டையும் என்ன பண்றாங்கன்னா கன்சிடரபிள் பண்ணி இது கம்பேர் பண்ணி லைக் ஒரு இதை வச்சு இன்னொரு மாஸ் வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஸோ பட் அது ரொம்ப எஃபெக்டிவா இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா ஐசோடோப்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணாங்க. ஹைட்ரஜனோட ஐசோடோப் தெரியலையா, 1H1 1H2 1H3 ஓகேவா. ஸோ புரோட்டியம் டியூட்ரியம் ட்ரைட்டியம் அப்படின்னு சொல்லி 1H3 ஓகேவா ட்ரைட்டியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்ஸை வச்சு கால்குலேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஹைட்ரஜனுக்கு அப்புறம் ரிப்ளேஸ் பண்ணி ஆக்சிஜனோட ஐசோடோப்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணாங்க. கடைசியா ஸ்டாண்டர்டா ஒரு ஐசோடோப் வச்சு கால்குலேட் பண்றாங்க. அதான் வந்து கார்பன் 12 ஓகேவா. கார்பன் 12 ஆட்டத்தை வச்சு தான் கார்பன் 12 ஆட்டம் ஆஃப் ஐசோடோப்ஸை வச்சு தான் வந்து என்னன்னா இந்த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கால்குலேட் பண்றதுக்கு எதை யூட்டிலைஸ் பண்றோம் இந்த ஐசோடோப் அப்படின்னா இந்த ஸ்டேபிள் ஐசோடோப் கார்பன் 12. ஓகே ரைட். சரி அப்படின்னா என்ன சார் இப்போ எப்படி ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம்? ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலாவை ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேவா. ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா average mass of average mass of isotope of element, average mass of isotope of the element divided by 1/12th of the 1/12th of the mass of carbon 12 atom. Okay, so this is the formula. So this is a formula. Listen பண்ணிக்க, this is a formula. So இது எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்னா உங்களுக்கு புரியுது. ஃபர்ஸ்ட் நான் புரிய வச்சேன். ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஆவரேஜா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இப்போ எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஹைட்ரஜன்ற எலமெண்ட்டுக்கு அதுக்கு ஐசோடோப் என்னெல்லாம் இருக்கு அந்த ஐசோடோப்ஸோடைய மாஸ் கால்குலேட் பண்ணி ஆவரேஜ் மாஸ் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஹைட்ரஜன்ற இதுக்கு ஐசோடோப் இருந்தா அந்த ஐசோடோப்ஸோடைய ஆவரேஜ் மாஸை கால்குலேட் பண்ணி மேலே போட்டுட்டு கீழே வந்து 1/12th mass of the carbon 12 atom. Carbon 12 ஆட்டத்தோடைய அந்த 1/12th மாஸ் வந்து கால்குலேட் பண்ணி மேல அதோட வேல்யூ போடுறாங்க, கீழே இதோட வேல்யூ போடுறாங்க. கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஆவரேஜ் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இது ஃபர்ஸ்ட் 2 மார்க் क्वेश्चन புக் பேக்ல நல்லா லிசன் பண்ணிக்க. இதை வச்சு எழுதிடலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் the AR that is equal to average mass of isotope of the element divided by 1/12th of the mass of the carbon 12 atom அப்படின்னு எழுதிட்டு இதை எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் டிஃபைன்ட் as the equal to ரேஷியோன்ற ஒரு வார்த்தை சேர்த்துக்க. ஓகேவா, ரேஷியோ ஓகேவா. ரேஷியோ ஆஃப் ஃபுல்லா மேல இருக்கிறதுல எழுதிங்க. ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட் பை க்கு பதிலா TO2 சேர்த்துக்கங்க. 1/12th மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்து கீழே டெஃபினேஷன் எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ எக்ஸ்பிரஷன் என்ன கொடுத்துருக்கேன்? ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட் டிவைட் பை த 1/12th மாஸ் ஆஃப் த கார்பன் ஆட்டம் கார்பன் 12 ஆட்டம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா? ஓகே ரைட். சார் இப்போ 1/12th மாஸ் ஆஃப் த கார்பன் 12 ஆட்டம் சொல்லுங்க. கார்பன் 12 பேஸ் பண்ணி தான் நம்ம அட்டாமிக் மாஸ் எழுதுறோம். இந்த கார்பன் 12 மாஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. ஒரு புள்ளி வச்சு இதுல இருந்து 22 0 போட்டுக்கணும். 2 4 6 அப் டு 22 22 0 போட்டு அதுக்கப்புறம் 199 2 4 6 8 இவ்வளோ கிராம். ஓகேவா. இதுதான் வந்து கார்பன் 12 மாஸ். புரியுதான சொல்றது? கார்பன் 12 மாஸ் வந்து பாயிண்ட் போட்டு பாயிண்ட்ல இருந்து 22 0 அதுக்கப்புறம் 199 2648 கிராம். இவ்வளவுதான் கார்பன் 12 மாஸ். சரி, இதை இப்படி சயின்டிஸ்ட் இதை இப்படிலாம் போட்டு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ இதோடக்கு தான் சிம்பாலிக் ரெப்ரசன்ட் பண்றதுக்காண்டி தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 1.66056 into 10 to the power 24 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. திஸ் இஸ் a 1 atomic mass unit. ஓகேவா. 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க 1 atomic mass unitனா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1.-24. ஓகே, 1.66056 into 10 to the power -24 கிராம். தட் இஸ் கால்ட் 1 atomic mass. ஓகேவா. ஸோ புரிஞ்சுதா? அதாவது கார்பன் 12 மாஸ் வந்து இப்படி இருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, லாங்கா இருக்கிறதுனால நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 1 atomic mass that is equal to 1.66 like 10 to the power -24 kg. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுல 1/12 இந்த வேல்யூ இங்க போட்டுட்டு ஆவரேஜ் எந்த எலமெண்டோட நீங்க மாஸ் கண்டுபிடிக்கணுமோ அதோடைய ஐசோடோப்போடைய ஆவரேஜ் மாஸ் மேல கால்குலேட் போட்டு மேலே கீழே கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? ஓகே ரைட். இது வரலையும் இருக்கட்டும்.
அடுத்த கிளாஸ்ல வந்து கண்டினியூ பண்ணலாம். இது வரலையும் நான் என்னென்ன கண்டென்ட் டீச் பண்ணிருக்கணும் அந்த கண்டென்ட் அப்படியே ஃபுல்லா கோத்ரூ பண்ணிட்டு எனக்கு திரும்ப அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.